இரண்டு சுழற்சியால் பல்வேறு மாநிலங்கள் வெள்ளத்தில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. எந்தெந்த மாநிலங்கள் மிக கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும், எந்தெந்த மாநிலங்களில் மழை வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் என்பதை குறித்து மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில கேட்டு நீங்க பயன்பெறுங்க. லைக் பண்ணாதவங்க மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நண்பர்கள் தொடர்ந்து இந்த வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறட்டும். அதே போல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் உங்களுக்கு வானிலை அறிக்கை பொறுத்தவரை தொடர்ந்து கொடுக்கப்படும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பாலசோர் பகுதிகளுக்கு அருகே கரையை கடந்து விட்டது. பாலசோர்ங்கிற பகுதி ஒரிசா மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளாகும். அந்த பகுதிகளில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பாலசோர் பகுதிகளுக்கு அருகே கரையை கடந்து முடிந்து விட்டது. கரையை கடந்தாலும் அந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற மாநிலங்கள், அதே மாதிரி மேற்கு வங்கம் உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. பலத்த காற்றும் அந்த பகுதிகளில் வீசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக இன்னொரு பக்கம் நமக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் வலுவான தென்மேற்கு பருவக்காற்று பொறுத்தவரை வீசி கொண்டிருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவக்காற்று பொறுத்தவரை அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் மிக வலுவாக வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அரபிக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து, ஏன்னா குஜராத் முதல் கேரளா வரைக்கும் ஒரு காற்று சுழற்சி ஒன்று நிலவி கொண்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். இதன் காரணமாக தொடர்ந்து குஜராத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மகாராஷ்டிராவினுடைய கடலோர பகுதிகளிலும் 15 முதல் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் மழை பதிவாகிட்டு இருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் கரையை கடந்தாலும் பல்வேறு மாநிலங்களில் அதி கனமழையானது கண்டிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பதிவாகக்கூடும். தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மகாராஷ்டிராவினுடைய மும்பை பெருநகர பகுதிகளில் அதி கனமழையானது பதிவாயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் 20 முதல் 30 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்களுக்கு தொடர்ந்து நீடிக்கக்கூடும். பெரும்பாலான வட மாநிலங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலான வட மாநிலங்களில் மிக கடுமையான கனமழையானது நிச்சயமாக புரட்டி போடும். எந்தெந்த இடங்களில் நமக்கு வலுவான மழை பொழிவு இருக்கு என்பது குறித்து நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே பெரும்பாலான வட மாநிலங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை ரொம்ப குறைவாக இருக்கு. மற்றபடி கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத், ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் போன்ற பெரும்பாலான வட மாநிலங்களில் மிக மிக கடுமையான கனமழையானது பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் ஒரு லேசான சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். கனமழை பதிவாகிற ஒரே இடம் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான். அங்கே தவிர்த்து எங்கேயும் நமக்கு பெரிதளவில் மழை பெய்கிறது இல்லை. அதே போல் நமக்கு தமிழகத்திற்கு மழை வாய்ப்புள்ள நாட்கள் ஜூலை 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் உள் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மிதமான மழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். அதாவது சாரல் மழை அல்லது லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகளானது ஜூலை 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் சில பகுதிகளில் சாரல் அல்லது லேசான ஒரு மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகும் பகுதியான மழை தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போன்ற இடங்களாகட்டும். அதே மாதிரி குறிப்பாக நம்ம உள் மாவட்டத்தின் பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து இடைவிடாத மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு சாரல் அல்லது ஒரு மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான சில பகுதிகளில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும், அதாவது மலை பகுதிகள்,
தேனி மாவட்டத்தில் அந்த குண்டாறு அணை போன்ற இடங்கள், பெரியாறு. தென்காசியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும், பெரிதளவில் மழை வாய்ப்பு கிடையாது தென்காசியில். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சாரல் அல்லது ஒரு மிதமான மழையானது எதிர்பாருங்க. கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளான வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாரில் வலுவான கனமழையானது தொடர்ந்து பதிவாகும். டெல்டா மாவட்ட பகுதிகள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூரில் பகல் நேரங்களில் வெயிலும் மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். லேசான மழை பொழிவு ஜூலை 10ஆம் தேதி அன்று சில இடங்களில் மட்டும் சாரல் மழை போல இருக்கும், மற்றபடி வலுவான கனமழை கிடையாது. தென் மாவட்டத்தில் வெயில் தொடர்ந்து அதிகரிக்கும். குறிப்பாக அந்த ராமநாதபுரம், தொண்டி பகுதிகளாகட்டும், மதுரை மாவட்டத்தில், அதே மாதிரி திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற இடங்களிலும் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை கிட்டத்தட்ட இந்த நிலைமையிலேயே நமக்கு வந்து வெப்பநிலை வந்து தென் மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மே மாதம் முடிந்தாலும், ஜூன் மாதம் முடிந்தாலும், ஜூலை வந்தாலும், அடுத்து வரப்போகிற ஆகஸ்டாக இருந்தாலும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து இதே போலவே நமக்கு சில மாவட்டங்களில் தொடர்ந்து காணப்படக்கூடும். மழை பொழிவுகள் இருக்கும். நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மழை பற்றாக்குறைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க தான் போகுது. அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தான் வரலாறு காணாத அளவு மழை பொழிவுகள் தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக எதிர்பார்க்கிறோம். புயல் சின்னங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அதிக அளவில் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து பல இடங்களிலும் வெள்ளக்காடாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகவே வடகிழக்கு பருவமழையில் தொடர்ந்து அதிகப்படியான மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழையில் மழை ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு சராசரியான மழையை கூட எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஜூலை மாதத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழகத்திற்கு பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட குறைவான மழை பொழிவாக தான் இப்போ நிறைய மாவட்டங்களில் இருக்குது. தொடர்ந்து இன்னும் நமக்கு மீதமுள்ள நாட்கள் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஆகவே ஒரு 5 முதல் 6 மாவட்டங்களில் மட்டும் தமிழகத்தில் கனமழை பதிவாகும். அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்திலும் பதிவான மழை அளவு பொறுத்தவரை கூடலூர் பஜார் 3 சென்டிமீட்டர், குன்னூரில் 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 1 சென்டிமீட்டர் மழையும், சிறுவாணி பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும், சோலையார் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு. இதெல்லாம் வந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இருக்குது. வால்பாறை, சோலையாறு, சிறுவாணி பகுதிகள், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டத்தில், குன்னூர் நீலகிரி மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக பதிவாயிருக்கு. கோயம்புத்தூர் தெற்கு பகுதி முழுவதும் மிதமான மழை அல்லது லேசான மழையாக பதிவாயிருக்கு. பெரம்பூர் பகுதிகள் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாயிருக்க நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வானிலை அறிக்கை முடியும் போது உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுப்போம். அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் நிச்சயம் பதிவாகும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.